Good morning, students. Welcome to Jai Hind Matriculation Higher Secondary School online digital course class Computer Science. Today we are going to learn Chapter 7 Python functions. Already we completed the first half, so in this video we are going to see the remaining part of the lesson. From page number 97, first topic, anonymous function or lambda function. Let's see what is anonymous function. In Python, anonymous function is a function that is defined without a name, while normal function are defined using the def keyword. அதாவது நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம், டெஃப் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். ஆனால் இங்கே வித்தவுட் எ நேம், ஒரு நேமே இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறாங்க லாம்டா அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி. அதுதான் அனானிமஸ் ஃபங்க்ஷன். Let's see what is the use of lambda or anonymous function. Lambda function is mostly used for creating small and one-time anonymous function. Lambda functions are mainly used in combination with the functions like filter off, map off and reduced off. அதாவது throughout the program ஒரு ஃபங்க்ஷனை நான் ஒரே ஒரு தடவை தான் கால் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன், அதாவது இந்த லாம்டா அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண முடியும். ஸோ இந்த லாம்டா ஃபங்க்ஷனை எதோட காம்பினேஷனை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபில்டர் ஆஃப், மேப் ஆஃப், ரெடியூஸ்ட் ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸோட காம்பினேஷன்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. லாம்டா ஃபங்க்ஷன்ஸில் எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் நம்ம பாஸ் பண்ணலாம், ஆனால் இட் வில் மஸ்ட் ரிட்டன் ஒன் வேல்யூ இன் த ஃபார்ம் ஆஃப் அன் எக்ஸ்பிரஷன். ஒரே ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும், அதுவும் எப்படி எக்ஸ்பிரஷனாக தான் ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாம்டா ஃபங்க்ஷன் கேன் ஆக்சஸ் ஒன்லி குளோபல் வேரியபிள்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் இன் இட்ஸ் பேராமீட்டர் லிஸ்ட். லாம்டா ஃபங்க்ஷன் வந்து குளோபல் வேரியபிள்ஸை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணும், பேராமீட்டர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸை ஆக்சஸ் பண்ணும். லெட்ஸ் see syntax of anonymous functions and example. Syntax for anonymous function is as follows. லாம்டா அப்படின்ற கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேரான்திசிஸ்குள்ளே என்ன ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுமோ அதை பாஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் கோலன் எக்ஸ்பிரஷன். லெட்ஸ் see the example. சம் ஈக்குவல் டு லாம்டா ஆர்குமெண்ட் 1 ஆர்குமெண்ட் 2 எக்ஸ்பிரஷனாக ஆர்குமெண்ட் 1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது சம்ன்ற வேரியபிள் குள்ளார லாம்டா அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ரெண்டு வேல்யூஸை பாஸ் பண்ணுறாங்க. அதோட எக்ஸ்பிரஷன் எனக்கு என்னவோ கிடைக்கணும், ஆட் பண்ணி வேல்யூஸை கொடுக்கணும். ஸோ பிரிண்ட் சம் இஸ் சம் ஆஃப் 30, 40. இப்போ இங்கே எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும், த சம் இஸ் 70. த பிரிண்ட் ஆஃப் த சம் இஸ் சம் ஆஃப் -30, 40. இதோட அவுட்புட் என்ன கிடைக்கும், த சம் இஸ் 10. ஸோ அந்த எக்ஸாம்பிளில் லாம்டா ஃபங்க்ஷனில் ஆர்குமெண்ட்ஸோட வேல்யூஸை பாஸ் பண்ணி அதை ஆட் பண்ணி சம்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறாங்க. ரிசல்ட் வந்து எதில் டிஸ்பிளே ஆகும், பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் மூலிமா டிஸ்பிளே பண்ணுறாங்க. லெட்ஸ் see next topic, the return statement. Return statement causes your function to exit and returns a value to its caller. The point of function is general is to take input and return something. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம், ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸிட் பண்ணுறதுக்காகவும் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறதுக்காகவும் தான் நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். பாயிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா இட் டேக்ஸ் இன்புட் அண்ட் ரிட்டர்ன் சம்திங். The return statement is used when a function is ready to return a value to its caller. So only one return statement is executed at a runtime even though the function contains multiple return statement. ஒரு ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் வேல்யூ ரெடியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவேன். நான் த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் எத்தனை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு ரன் டைமுக்கு ஒரே ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் see the syntax of return statement. ரிட்டர்ன் parenthesisக்குள்ளார எக்ஸ்பிரஷன் லிஸ்ட். ஸோ இப்போ நான் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தா எனக்கு வேல்யூஸ் என்ன டைப் ஆஃப் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும். நான் எக்ஸ்பிரஷனே கொடுக்காம வெறும் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தால் எனக்கு அவுட்புட் நன் அப்படின்னு கிடைக்கும். இந்த எக்ஸாம்பிளில் இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி ரிட்டர்ன்
வேல்யூ n வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. இஃப் கண்டிஷன் ட்ரூனா ரிட்டன் n வேல்யூஸ், எல்ஸ் கண்டிஷன் ட்ரூனா ரிட்டன் -n வேல்யூ. இப்போ இங்கே வேல்யூஸ் என்ன பாஸ் பண்ணுறாங்க, என்னோட வேல்யூ 25 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது, அதனால் ரிட்டன் அப்படியே n வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. நெக்ஸ்ட் இன்புட்டாக -25 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆகி எல்ஸ் கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது, அப்போது ரிட்டன் வேல்யூ என்னன்னு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போது இங்கே -× கேன்சல் ஆகிடும். ஸோ எனக்கு அவுட்புட் 25 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நான் இங்கே எக்ஸ்ப்ரெஷனே கொடுக்கல, ரிட்டன் வெறுமனே ரிட்டன் மட்டும் கொடுத்துருந்தேன்னா எங்கள் அவுட்புட் என்ன கிடைக்கும், நன் அப்படின்னு கிடைக்கும்.